பிரியமானவர்களே, மறுபடியுமாய் அனைவருக்கும் கிறிஸ்து யூடியூப் சேனல் வழியாய் உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நற்செய்தி பணியும் சமாரியா ஸ்திரீயும் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 4வது அதிகாரத்தில் இயேசு சமாரியா தேசத்தின் வழியாய் அவர் கடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யூதர்களுக்கு சமாரியர்கள் ஒரு இழுக்காய் இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த சமாரியர்கள் சிறைபிடிப்பின் காலத்துல அசிரியர்கள் அங்கு குடியேறின பொழுது யூதர்களுக்கும் அசிரியர்களுக்கும் திருமணம் நடந்த பொழுது அந்த திருமணத்தின் மூலமாய் பிறந்தவர்கள் தான் இந்த சமாரியர்கள். கலப்பு திருமணம் அங்கு செய்யப்பட்டது. யூதர்கள் அதனால் சமாரியர்களை இழிவாய் எண்ணினார்கள். சமாரியா வழிவை போவதை அவர்கள் அதிகமாய் அதை பயன்படுத்தாதிருந்தார்கள். இயேசு இதை அறிந்தவராய் உலக இரட்சகராய் வந்தவர் சமாரியாவிலும் அந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் அவர் அந்த வழியாய் கடந்து செல்கிறார். அப்பொழுது அவர் போகும் பொழுது வசனம் 8வது அங்கு வசனத்துல யாக்கோபு என்னப்பட்ட கிணற்றின் அருகையில அங்கு சமாரியா பெண் ஒருவள் தன்னுடைய காலி குடத்தை எடுத்துக்கொண்டு அவள் தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாய் அவர் வருகிறார். அங்கு சமாரியா ஸ்திரீயோடு கூட ஒரு சந்திப்பு ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவள் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவளாய் எப்படி ஒரு காலி குடத்தை எடுத்துக்கொண்டு வந்தது போல தன் வாழ்க்கையிலும் வெறுமையை உணர்ந்தவளாய் அவள் அங்கு கடந்து வருகிறதை இயேசு அறிந்தவராக அந்த சமாரிய ஸ்திரீயோடு கூட அங்கு அவர் தன்னுடைய உரையாடலை அவர் தொடங்குகிறார். தாகத்துக்கு தாய் என்று சொல்லி தண்ணீர் கேட்கிறார். அப்பொழுது சமாரிய ஸ்திரீ அங்கு ஒரு கான்வர்சேஷன் அங்கு தொடங்குகிறார்கள். யூதர்கள் சமாரியருடனே அவர்கள் உறவு கலக்க மாட்டார்களே, தண்ணீர் குடிக்க மாட்டாரே, நீர் தாகத்திற்கு தாய் என்று என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்று சொல்லி அவள் பேச்சை அவள் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே என்று சொல்லி அவள் தன் பேச்சை ஆரம்பிக்கிறாள். அதன் பிறகு இயேசு தாகத்திற்கு தாய் என்று நான் சொன்னவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் என்கிறதான அந்த நற்செய்தியை அந்த சமாரிய பெண்ணுக்கு அறிவிக்கிறார். ஜீவ தண்ணீரை தருகிறவர் இயேசுதான் என்று சொல்லி அவர் கொஞ்சமாய் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாள். இப்படியாய் அவர்களுடைய உரையாடல் சென்று கொண்டிருக்கிற வேளையில் அங்கு அவளுடைய குடும்பத்தை குறித்து இயேசு பேச ஆரம்பிக்கிறார். இப்பொழுது ரட்சிப்புக்கு சமீபமாய் அந்த சமாரிய பெண் இருக்கிறாள். ரட்சிப்பை தருவதற்கு இயேசு இருக்கிறார். ஆனால் இடையில் ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையை இப்பொழுது இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு பேச விரும்புகிறார். உன்னுடைய புருஷனை கூட்டி கொண்டு வா என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். அங்கு இருக்கிற தடையே அந்த புருஷன். அந்த சொன்ன உடனே அவள் சொல்லுகிறார், எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லி. அப்போது இயேசு சொல்லுகிறார், உண்மையாய் நீ சொன்னாய். ஏற்கனவே உனக்கு இருந்தவர்கள் ஒருவேளை இன்றைக்கு இல்லாதிருக்கலாம். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நபரும் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால் நீ புருஷன் இல்லை என்று உண்மையாகவே சொன்னாய் என்று சொல்லி அங்கு இயேசு அவளுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். உடனடியாய் முதலில் ஆண்டவர் என்று சொன்னவள் இப்பொழுது நீர் மெய்யாகவே தீர்க்கதரிசி என்று சொல்லி இயேசுவை அவள் இன்னும் அறிந்து கொள்ளுகிறாள். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் அவளுடைய வாழ்க்கையில் இயேசுவை அவள் அறிந்து கொண்டாள். முதலாவது இந்த சமாரிய பெண் இயேசுவை அறிந்து கொண்டாள். இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாய் அங்கு இயேசுவின் சந்திப்பு நேரிட்டது. என்கவுண்டர் வித் ஜீசஸ். இன்றைக்கும் கூட இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோடு உங்களுக்கு ஒரு சந்திப்பு அவசியமாய் இருக்கிறது. அந்த சந்திப்பிலே அவர் எப்படி அந்த பாவத்தை அவர் என்கவுண்டர் பண்ணினாரோ அதே போல ஒரு வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு தடையாய் இருக்கிற அந்தரங்கமான பாவத்தை நீங்கள் விட்டு விடாத வரைக்கும் அந்த இயேசுவை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அவள் தன் பாவத்தை அங்கு ஒத்துக்கொண்டபடியினால் இயேசுவை சொந்த இரட்சகராய் அவள் ஏற்றுக்கொண்டாள். முதலாவது அவள் அறிந்து கொண்டாள். அறிந்து கொண்ட பிறகு வசனம் 28 அவள் அறிவிக்க ஓடினாள். இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை உங்களோடு வைத்துக் கொள்ளாமல்
தனித்தால் ஆத்தும ஆதாய பணியை அந்த சமாரிய பெண் செய்ய ஆரம்பித்தாள். ஊருக்கு ஓடினாள். இயேசு அவளுக்கு சொன்னதெல்லாம் அவள் சொன்னார். மூன்றாவது, இயேசுவை முதலில் ஆண்டவரே என்று சொன்னவள், தீர்க்கதரிசியே என்று சொன்னவள், இப்பொழுது கிறிஸ்து என்று சொல்லி இயேசுவை முழுவதுமாய் அவள் அறிவிக்கும்படியாய் ஊருக்குள்ளே ஓடினாள். யோசித்து பாருங்கள், கடந்த வினாடி அவள் ஒரு மிகப்பெரிய பாவியா இருந்தால், ஆனால் இயேசுவை அறிந்து கொண்ட அடுத்த வினாடியோ அவள் ஒரு சுவிசேஷிகையாய் மாறி போனாள். பிரியமானவர்கள், இந்த செய்தியின் மூலமாய் உங்களோடு நான் சொல்லுகிற காரியம், இந்த இயேசுவை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாய் அறிந்து கொண்டால் நிச்சயமாய் அடுத்தவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறவர்களாய் அவர் உங்களை மாற்றுவார். நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.